உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். உம்மை நம்பும் மனிதர்கள் யாவரையும் உம் கிருபை சூழ்ந்து கொள்ளும். குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. குற்றப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்தம் உம்மை நம்புவேன். உம்மை நம்புனா பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புனா பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புனா பாக்கியவா, உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்புனா பாக்கியவா, அன்பையே நம்பியிருப்பேன். பார்க்கும்போது இஸ்ரவேல் மக்களை நடத்தின விதத்தை பார்த்தீங்கன்னா, பகல் நேரத்திலே மேக ஸ்தம்பத்தில் அப்படியே மேகம் அப்படியே மூவாய் போயிட்டே இருக்கும். சூரிய வெளிச்சம், ஏனென்றால் வனாந்தரம், அந்த உஷ்ணத்தினால் அவர்கள் தயிக்க கூடாது. இரண்டாவது, அந்த மேகம் அப்படியே மூவாய் போவதை பார்த்து கொண்டே இவர்கள் பிரயாணம் செய்வார்கள். எந்த இடத்துல கேம்ப் அடிக்கணுமோ அந்த இடத்துல அந்த மேகம் நின்றுவிடும். உடனே அதில் சில நாட்கள் தங்குவார்கள். பின்பு மேகம் புறப்படும் போது புறப்பட்டு செல்வார்கள். இரவு நேரத்திலே அந்த இருட்டான அந்த வனாந்தரத்தில் அவர்கள் பாதுகாப்பாக அவர்கள் வெளிச்சம் கொடுக்க இரவிலே அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாக என்ன செய்தார்? இருந்தார். இரவிலே அந்த இருட்டான இடத்துல அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்தார். அக்கினி ஸ்தம்பத்தில் நடந்தார். சூழ்நிலை எதுவோ அதுக்கு ஏற்றபடி கர்த்தர் அவர்களை கானான் போய் சேருகிற வரைக்கும் என்ன செய்தாரே? நடத்தினார். This God is our God. He will guide us as a shepherd lead his sheep. ஒரு மேய்ப்பன் தன் ஆடுகளை நடத்துவது போல இந்த தேவன் நம்மை என்ன செய்வார்? நடத்துவார். நடத்துகிறவர். அதைத்தான் இங்கே உணர்ந்து ஆசாப் ஜெபம் பண்றாரு. யோசேப்பை மந்தையை போல நடத்துகிறவரே, நடத்துகிறவரே எனக்கு செவி கொடு. ஆடுகளை நடத்துகிற மேய்ப்பனை போல் இருக்கிறவரே எனக்கு செவி கொடு. ஆண்டவர் தம்முடைய ஜனங்களை நடத்துகிறார். How does the Lord lead his people? எப்படி தேவன் உன்னதத்தில் அல்ல, உன்னதத்தில் இருக்கிறார். அதே சமயத்தில் மேய்ப்பனை போல தம் மக்கள் நடுவில் இருந்து பரிசுத்தாவியானவர் நம் நடுவில் இஸ்ரவேல் மக்களை வழி நடத்த தேவன் அவர்கள் நடுவில் இருந்தார். பரிசுத்தாவியானவர் இருக்க கட்டளையிட்டு நடத்தினார். இன்றைக்கு நம்மையும் ஆண்டவர் நடத்துவார். ஒருவர் இவ்விதமாய் சொல்லுகிறார், நாங்கள் பொன்னை கேட்கவில்லை, நாங்கள் ஸ்தோத்திரம் ஏதோ பெரிய புகழை தேடவில்லை, ஐஸ்வர்யத்தை தேடவில்லை, உம்முடைய சமூகத்தையும் கைடன்ஸை எங்களுக்கு என்ன செய்யும்? ஸ்தோத்திரம். We seek not gold nor riches and the dignity of this world, but your guidance to shine forth in this life. இந்த வாழ்க்கையில நாங்க பிரகாசம் அடைவதற்கு நாங்க பொன்னையோ புகழையோ ஐஸ்வர்யத்தையோ உம்மிடத்தில் கேட்கல, உம்முடைய கைடன்ஸை. ஆண்டவருடைய கைடன்ஸ் இஸ் வெரி வெரி நீட்ஃபுல் டு us. நமக்கு தேவையா இருக்கிறது. தாவீதராஜ் இதில் ரொம்ப ஒரு நல்ல ப்ராம்ப்ட் எக்ஸாம்பிள். எதையுமே தன் இஷ்டப்படி செய்து எங்கே சில எப்பொழுதுமே நாம் எப்பொழுதுமே ஒரு ஸ்பிரிச்சுவலாக இருப்பதில்லை, எப்பொழுதுமே மாம்சத்துக்குரியவர்களாக இருப்பதில்லை. தாவீதிடத்தில் நிறைய குறையை பார்க்கலாம். இஸ் எ மேன். ஆனாலும் அவரிடத்தில் பாசிட்டிவான பகுதி பார்க்கும்போது நிறைய இடத்துல ஆண்டவருடைய கைடன்ஸை கேட்டார். 1 சாமுவேலின் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது
அதுல்லாம் என்கிற இடத்திலே அவன் இருக்கிறான். அதுல்லாம் என்னும் குகை, ஒரு பெரிய குகை. அதுல்லாம் என்ற பட்டணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு குகை. அதுல்லாம் என்கிற இடம் சவுலுடைய இடத்தில் இருந்து 20 மைலுக்கு அப்பால் இருந்த ஒரு இடம். எருசலேமுக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய அதுல்லாம் பட்டணத்தில் இருந்த ஒரு பெரிய குகை. இந்த இடத்திலே தாவீது தங்கியிருக்கிறான் என்ற தகவல் சவுலுக்கு தெரிய வருகிறது. இப்பொழுது அதுல்லாம் என்ற இடத்தில் தாவீது இருக்கிறதை அவருடைய பெற்றோர்கள் சகோதரர்கள் கேள்விப்பட்டு, கொஞ்சம் சூழ்நிலை யோசித்து பாருங்க. தன்னுடைய இளைய சகோதரன் சவுலால் கொலை செய்யப்படுவதற்கு முயற்சிக்கப்பட்டிருக்கிறான். தாவீது எங்க இருக்கிறான், எங்க தங்கி இருக்கிறான் என்று அவனுடைய அப்பாவாகிய யாரு ஈசாய்க்கும் அவருடைய அம்மாவுக்கும் தெரியாது, அவருடைய சகோதரர்களுக்கு தெரியாது. காடுகளிலும் மலைகளிலும் அலைந்து ஒளித்துக் கொண்டிருக்கிறான். இப்படி இருக்கையில் அவருடைய பெற்றோர்களுக்கும் சகோதரர்களுக்கும் இப்பொழுது நம்முடைய மகன் தாவீது அதுல்லாம் என்னும் கபியில் வந்திருக்கிறான் என்று தகவல் கிடைத்தபடினாலே உடைய சகோதரர்களும் தாயாரும் ஓடோடி தன் மகனையும் சகோதரனாகிய தாவீதையும் பார்க்க விரைந்தார்கள். தன்னுடைய அப்பாவை அம்மாவை சகோதரரை பார்த்தபோது தாவீது உடைந்த உள்ளத்தோடு அழுகிறான். தாவீதோடு சில வீரர்களாகி 400 பேரும் சேர்ந்தார்கள். ஆனால் தன் அப்பா அம்மா தன்னோடு வந்த இந்த நேரத்தில் சவுல் ஒரு பொல்லாதவன், அவனால் என் அப்பா அம்மாவுக்கு பாதிப்பு வரக்கூடாது என்று உணர்ந்து அவன் குறிப்பாக நீங்க வேதத்தில் வாசித்து பார்க்கையில், டேவிட் went unto the king of Moab and said unto him, let my parents be with you till I know how God will guide me. தாவீது அவ்விடத்தை விட்டு மோவாபியரை சேர்ந்த மிஸ்பேக்கு போய் மோவாபின் ராஜாவை பார்த்து, தேவன் என்னை எப்படி நடத்துவார் என்று, இந்த காலகட்டத்திலே தேவன் எப்படி என்னை நடத்துவார் என்று நான் அறியும் மட்டும் என் தகப்பனும் தாயும் உம்மிடத்தில் இருக்க தயவு செய்யும். ஏன்னா அவனுக்கு தெரியும், ஸ்தோத்திரம், சவுல் பொல்லாதவன், தாவீதை பிடிக்க முடியாவிட்டாலும் அவனுடைய அப்பா அம்மாவை பிடித்து கொண்டால் தாவீதை பிடித்து விடலாம் என்ற எண்ணத்தில் அப்பா அம்மாவுக்கு சேதம் விளைவித்து விடுவான் என்று தெரியும். ஆகையால் தான் ஸ்தோத்திரம், என் அப்பா அம்மாவின் பாதுகாப்பை கருதி அந்நிய தேசத்து ராஜாவிடத்தில் போய் அவர்கள் உம்மிடத்தில் அப்பா அம்மா கொஞ்சம் இருக்கட்டும், எதுவரைக்கு என்றால் கர்த்தர் என்னை எப்படி நடத்துவார் என்று நான் அறிய மட்டும். கர்த்தர் எனக்கு என்ன செய்ய போகிறார், கர்த்தருடைய சித்தம் என்ன, கர்த்தர் என்னை எப்படி நடத்த போகிறார் என்பதை அறிய மட்டும். It was a trial time to David. அது ரொம்ப கஷ்டமான நேரம். அதுல்லாம் இடத்துல தாவீது இருக்கிறார் தகவல் 20 மைலுக்கு அப்பால் இருந்த சவுலுக்கு அறிவிக்கப்பட்டது. என்ன ஸ்தோத்திரம், மோசமான சமயம். தாவீது புரிந்தார். ஏனென்றால் சவுலால் தீங்கு தகப்பனு வந்துவிடும் என்று உணர்ந்ததை செய்கிறான். இந்த இடத்துல ஆண்டவர் என்னை எப்படி நடத்துவார் என்று அறியும்படி. In the time of distress or trial, we must seek the guidance of God. ஸ்தோத்திரம், ஆண்டவருடைய சமூகத்தை தேடணும். ஏனென்றால் கஷ்டமான நேரத்தில் ஆண்டவருடைய வழியை விட்டும் ஆண்டவருடைய பாதையை விட்டு விலகுவதற்கு அதிக சந்தர்ப்பங்கள் நமக்கு உருவாகக்கூடும். நாம் கஷ்டமான சூழ்நிலையில் மிஸ்டர் சாத்தான் வருவான். சாத்தானுடைய ரெப்ரசன்டேட்டிவாக செயல்படக்கூடிய சில ஈவில் பீப்புள் வருவாங்க. அந்த சோதனையான நெருக்கமான சூழ்நிலையில நாம கடவுளுடைய வழியை விட்டு விலகுவதற்கான சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகள் நமக்கு அதிகம் உருவாகும். அப்படிப்பட்ட நேரத்தில் தான் நாம ஆண்டவரை அதிகமா என்ன செய்யணும், சொல்லுங்க. ஸ்தோத்திர, சாத்தான், செல்ஃபிஷ்னஸ், சின் ஆர் தி ஸ்தோத்திரம் ராங் கைட்ஸ். இப்படிப்பட்ட நெருக்கமான நேரத்தில் நம்மை தவறுதலாக நடத்திவிட முடியும். ஆகையால் தான் இந்த டைம் ஆஃப் ட்ரையல் we must
seek the guidance of God. That is very important. Hallelujah. அந்த வழியில நம்ம சொந்த ஓன் வழியில போய் விடலாம், மனுஷர்கள் காட்டக்கூடிய பாதையில போய் விடலாம். பிசாசு நமக்கு அப்படிப்பட்ட நேரத்தில் கடவுளை விட்டு விலகுவதற்கு ஏதுவான நிறைய வழிகளை உருவாக்கி தருவார். எப்படி தேவ சித்தத்தை விட்டு விலகி ஓடுவதற்கு யோனாவுக்கு சந்தர்ப்பம், இது காட்ஸ் வில் என்று ஏற்றுக்கொள்வதற்கு ஏதுவாக அவனை ஆண்டவர் சொல்றாரு, நினிவேக்கு போகும்படி சொல்றாரு. அல்லேலூயா. யோப்பா பட்டணத்திலிருந்து நினிவேக்கு ஒரு 500 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய நினிவேக்கு போய் ஆண்டுடைய வார்த்தையை சொல்லும்படி சொல்றார். அவர்கள் கெட்டு போக கூடாது, மனம் திரும்பணும், ஒரு வாய்ப்பை கொடுக்கும்படி கர்த்தர் விரும்பி சொல்றார். ஆனா அவனுக்குள்ளே ஒரு சுயம், selfishness guided him against the will of God. நினிவே மக்கள் தங்கள் எதிரிகள், நம்மை பரவித்தில் அந்த அசிரியர்கள் நம் மக்களுக்கு தீங்கு விளைவித்திருக்கிறார்கள், அவர்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரணும் என்று தேவ சித்தத்துக்கு மாறான ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவேஷன் அவனுக்குள் இருக்கிறது. ஒரு தள்ளாடின மனதோடு அந்த யோப்பாவுக்கு வர்றான். யோப்பாவுக்கு வந்தபோது தர்ஷீஷுக்கு போகக்கூடிய கப்பல் எப்படி இருந்துச்சு? ரெடியா இருந்துச்சு. தர்ஷீஷ் என்பது யோப்பா பட்டணத்தில் 2000 மைலுக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு பட்டணம். ஏன் அங்க போக வேண்டும்? அங்க ஊழியம் செய்யவா, பிசினஸ் பண்ணவா? நோ பர்பஸ் இன் ஹிஸ் டிராவல். ஆண்டவர் ஒரு தீர்மானத்தோடு எங்க போக சொல்றாரு? நினிவேக்கு போக சொல்றாரு. இவன் தர்ஷீஷுக்கு போகக்கூடிய நோக்கம் என்ன? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஹிஸ் ஜர்னி? நோ பிளான். அங்க போகும்போது கப்பல் எப்படி இருக்கு? ரெடியா இருக்கு. இந்த டைம் ஆஃப் ட்ரையல், ராங் வேஸ் ஆல்வேஸ் பி ஓபன் டு அஸ். சோதனையா நேரத்தில் கடவுளை விட்டு விலகுவதற்கு சந்தர்ப்பங்கள் திறந்திருக்க கூடும். நாம் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடக்கூடாது. தேவனை அப்படிப்பட்ட நேரத்தில் தான் அதிகமாக நினைச்சேனும். அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.